அது 2 நாள் பண்ணாரா 4 நாள் பண்ணாரா 4 மாசம் பண்ணாரா அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை. ஒரு காமெடியன் மிகப்பெரிய ஒரு ஹீரோ அந்தஸ்துக்கு வந்து இன்னைக்கு நிறைய படங்கள் நடிச்சு சக்சஸ்ஃபுல்லா இருக்காரு. அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரொமோஷன்ஸ், ஃபர்ஸ்ட் லுக், ஆடியோ ரிலீஸ், அது இது எல்லாமே விஜய் சேதுபதி பண்ணி கொடுக்குறாரு. விவேகலாங்க, ஆமா, அவருக்குன்னு ஒரு கேங் உண்டு. அவருக்குன்னு ஒரு கேங் உண்டு. அது இல்லாம நான் ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. குமரியுத்தன் ஒரு நடிகர் இருந்தார்ல. சினிகார நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு தி ஷோ சினிமா சர்ச்சைகள். இன்னைக்கு நம்மளுடைய சினிமா சர்ச்சைகள்ல ஃபிலிம் ப்ரொடியூசர் ஆஸ்கார் பாலாஜி பிரபு சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்துல ஒரு விஷயம் ஒன்று மாத்தி பேசிக்கிறாங்க. அதாவது சூரிய அவர்களை பத்தின விமர்சனம், கொட்டாங்குச்சியும் ஒரு டைரக்டரும் வைக்கிறாங்க. அவர் நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காரு. அவர் பழசெல்லாம் மறந்துட்டாரு. பெயிண்ட் வேலை 2 நாள் தான் வேலை பார்த்தாரு. சும்மா காலம் முழுக்க பெயிண்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிளாக் பண்ணிட்டாரு. வெளில வந்தா மட்டும் என் நண்பர்கள்லாம் எனக்கு என் கூட இந்த மாதிரி ஒரு போலி பின்பத்திலேயே சூரிய அவர்கள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஓவராலா அவருடைய பேச்சு பார்க்க முடியும். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கு தெரிஞ்சு சூரிய அவர்கள் போலி பிம்பத்துக்குள்ள இருக்கிற மாதிரி தெரியல. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா, எனக்கு சினிமா துறையில் இருக்கிறதுனால, ஒரு தயாரிப்பாளராக இருக்கிறதுனால நேரடியா சூரியோட எனக்கு எந்த தொடர்பும் கிடையாது. ஆனா சூரிய அவர்கள் ஆரம்ப காலத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டு சினிமாக்குள்ள படிப்படியா முன்னுக்கு வந்தாருங்கிறது எனக்கு தெரியும். நீங்க பாத்தீங்கன்னா பல படங்கள்ல பாத்தீங்கன்னா சூரிய அவர்கள் பாத்தீங்கன்னா சும்மா ஃப்ரேம்ல நிப்பாரு, கூட்டத்தில் நிப்பாரு. அதாவது ஒரு டயலாக் கூட இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனா கூட்டத்தில் நிற்பாரு. இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா சினிமா அந்த கோடம்பாக்கம் அந்த ஸ்டுடியோக்குள்ளேயே சுத்திட்டு இருந்த ஒரு கேரக்டர் தான் சூரி. அதாவது ஒரு சினிமால உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்னா அந்த கிடைச்ச வாய்ப்புகள்லாம் எடுத்து பண்ணுவாங்க. நிறைய பேர் அப்படி பண்ணியிருக்காங்க. கோயம்பேடுல மூட்டை தூக்குறதுல இருந்து, ஹோட்டல்ல சர்வரா இருக்கிறதுல இருந்து, சாரங்கட்டி பெயிண்ட் அடிக்கிற வேலையை சூரிய அவர்கள் பண்ணியிருக்காரு. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது 2 நாள் பண்ணாரா 4 நாள் பண்ணாரா 4 மாசம் பண்ணாரா அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை. பண்ணாருங்கிறது தான் முக்கியம். பண்ணாரா இல்லையா, பண்ணிருக்காரா இல்லையா, அப்படி இருக்கும்போது அதுவும் ஒரு வேலை காசுக்காண்டி தானே பண்ணிருக்காரு. அன்னைக்கு ஒரு 100 ரூபாய் கூலி கிடைச்சிருக்கும். 2 நாள் பண்ணா 200 ரூபாய் கூலி கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஒரு படத்துல வாய்ப்பு கிடைச்சிருக்கும். இல்லைன்னா வேற அதோட பெட்டரா ஒரு ஹோட்டல்ல வேலை பார்க்கறது, இன்னும் கூட கூடுதலா சம்பளம் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழல் ஏற்படுத்திருக்கும். அதனால பண்ணிருப்பாரு. சோ மொத்தத்துல சூரிய அவர்கள் போட்டோ ஃபிளட்னு சொல்லுவாங்க சினிமால. போட்டோ ஃபிளட்னா என்னன்னா நிறைய பேருக்கு தெரியாது. பொதுவா கேமராமேன் பாத்தீங்கன்னா லைட் பண்ணிடுவாங்க. லைட் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த செட்டுக்குள்ள இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்ல லைட்ஸ் தேவைப்படும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல மேல ஒரு அலங்கார விளக்கு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அலங்கார விளக்கோ, இல்ல ஒரு பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா 2 பக்கமும் லைட் வைக்கணும். ஒரு பெட்ரூம் சீன் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா லைட்டை ஃபிட் பண்றது. திருவிழா எல்லாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த திருவிழால பாத்தீங்கன்னா அந்த சீரியல் செட் போடுறது, கல்யாண வீடு மாதிரி இருந்துச்சுன்னா அதுல சீரியல் செட் போடுறது, இந்த மாதிரி விளக்குகளை அலங்காரம் பண்றது, டியூப் லைட் எல்லாம் போடுவாங்க. இந்த மாதிரி விளக்குகளை, எக்ஸ்ட்ரா விளக்குகளை அலங்காரம் பண்ணி செய்யக்கூடிய வேலை தான் போட்டோ ஃபிளட்னு சொல்லுவாங்க. அந்த வேலையெல்லாம் பாத்தீங்கன்னா கடுமையான வேலை. அதெல்லாம் பல வருடங்கள் தொடர்ந்து பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன வாய்ப்புகள் கிடைச்சு படிப்படியா மேல ஒரு வாய்ப்பு வருது. யாருக்குமே அப்படின்னா ஒரே ஒரு படம் ஒருத்தனை மிகப்பெரிய உச்சத்துல கொண்டு போய் வைக்கும். ஒருத்தனை மிக பிரபலமானவனா மாத்தி விட்டுரும். பல உதாரணங்கள் நம்ம சொல்லலாம். ஒரே ஒரு உதாரணம் நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். சத்யராஜ் ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா வில்லனா நடிச்சிட்டு இருந்தாரு. வில்லன்னா பெரிய வில்லன்னா கிடையாது, சின்ன பிட்டு வில்லன் பின்னாடி நிப்பாரு. யாராவது மெயின் வில்லன் இருப்பாங்க. எஸ் பாஸ் அப்படிங்கிற வில்லனா சத்யராஜ் நடிச்சிட்டு இருந்தார். அப்படிப்பட்ட சத்யராஜுக்கு எனக்கு தெரிஞ்சு காக்கி சட்டைன்னு நினைக்கிறேன். அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு டயலாக் வரும். தகடுங்கடா தகடு அப்படின்னாரு. அந்த தகடுன்னு அவர் சொன்ன அந்த மாடுலேஷன் இருக்கு பாத்தீங்களா, அதுல தியேட்டர்ல கிளாப் பண்ண ஆரம்பிச்சுட்டா. அந்த ஒரே ஒரு காட்சியை சத்யராஜ் பெரிய லெவல்ல அடையாளப்படுத்துச்சு. யாரா இவரு அப்படின்னு கேட்கற அளவுக்கு கொண்டு வந்துச்சு. அடுத்தடுத்து பெரிய புக்கிங்ஸ், அடுத்து ரஜினியோட மிஸ்டர் பாரத், அது இதுன்னு சத்யராஜோட கேரியரே வேற மாதிரி போயிடுச்சு. ஹீரோவா வில்லனா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா குணச்சித்திர கதாபாத்திரங்கள்லாம் பிரமாதமா நடிச்சிட்டாரு. பாகுபலி மாதிரி ஒரு கேரக்டர்ல, ஒரு கட்டப்பா மாதிரி கேரக்டர்ல இந்தியா ஃபுல்லா பேசுற மாதிரி, உலகம் ஃபுல்லா பேசுற மாதிரி நடிக்கிற ஒரு கதாபாத்திரத்துக்கு சேர்ந்து. அதுக்கு சினிமா காரணம். பரத்வாஜன் ஒரு மியூசிக் டைரக்டர் தெரியுமா, அவரை பாத்தீங்கன்னா ஒரு பாடல் பிரபலப்படுத்துச்சு. ஓ போடு ஜெமினில ஓ போடு, அந்த ஒரு பாட்டு. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஏன் தனுஷே எடுத்துங்களேன். நீங்க தனுஷ் ஆரம்பத்துல ஒரு படம், அது துள்ளுவது இளமை நடிச்சாரு. அதுக்கப்புறம் காதல் கொண்டே நடிச்சாரு. அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா தனுஷ பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு போய் சேர்த்த ஒரு படம் பாட்டு என்ன தெரியுமா, இந்த மன்மதராசா சாயா சிங்கோட ஆடினார்ல திருடா திருடி.
அந்த பாட்டு. ஸோ இது மாதிரி சினிமாவில் நடக்கும். அப்படி வந்து சூரிக்கு வந்து அந்த பரோட்டா காட்சி அது வந்து பாத்தீங்கன்னா அந்த வெண்ணிலா கபடி குழுல அது யதார்த்தமான ஒரு காட்சி. அதுல சூரிய நடிக்க போய் அது வந்து பரோட்டா கொண்டு வந்து வைப்பாங்க. 50 பரோட்டா சாப்பிட்டா என்னமோ ஃப்ரீயா 1000 ரூபாய் என்னமோ சொல்லுவாங்க. காசுன்னு கட்ட தேவையில்ல. 50 பரோட்டா சாப்பிட்ற பக்கத்துல பாத்தீங்கன்னா கோட்டெல்லாம் அழிச்சிட்டு வந்து 47 48 வைக்கும்போது இல்ல போங்காட்டம் ஆடுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னார் பாருங்க. அதுல ஒரு தியேட்டரே கிளாப் பண்ண ஆரம்பிச்சு. பரோட்டா சூரி அப்படிங்கிற நேமோட பெரிய அடையாளம். நீங்க சூரியெல்லாம் பாத்தீங்கன்னா ரஜினி கமல்ல இருந்து எல்லாரோடையும் நடிச்சாரா, பெரிய ஒரு காமெடி நடிகனா நடிச்சாரா. அதுக்கப்புறம் இன்னைக்கு பாருங்க ஹீரோவா டிரான்ஸ்பர்மேஷன் ஆகி பல படங்கள்ல இன்னைக்கு ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காரு. மண்டாடின்னு ஒரு படம் நடிக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு 65 கோடி ரூபாய்க்கு வந்து வியாபாரம் ஆயிருக்கு அந்த ஹோல் பிக்சர் அப்படிங்கிறாங்க. சோ அப்படி ஒரு காமெடியன் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோ அந்தஸ்துக்கு வந்து இன்னைக்கு நிறைய படங்கள் நடிச்சு சக்சஸ்ஃபுல்லா இருக்காரு. சூரியோடைய இந்த இடத்துக்கு அவருடைய உழைப்பு, அவருடைய எப்படி சொல்றது, அவருடைய திறமை எல்லாம் தான் காரணமா இருந்திருக்கு. அதுல மாட்டுக்கருத்தே சொல்ல முடியாது. இவர்கள் சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவர் ஒரு நாள் தான் பெயிண்ட் அடிச்சாரு, 2 நாள் தான் ஹோட்டல் வேலை பார்த்தாரு, அதெல்லாம் இல்ல. பார்த்தாரு, கஷ்டப்பட்டாரு, வந்தாரு, எல்லாமே அவருடைய திறமை கிடைச்சது, அவருடைய உழைப்பு கிடைச்சது, அவருடைய பணிவு கிடைச்சது. அதுல சூரி அப்படின்னா சூரி மேல விமர்சனங்கள் பெருசா இல்ல. ஒண்ணு நியாயத்தை தான் பேசணும். சூரி வந்து ஒரு தப்பான ஒரு ஆளா யாராலையும் சித்தரிக்கப்பட்டதில்லை. ஆனா இவங்க சொல்ற விமர்சனத்துக்கும் நம்ம பதில் சொல்லணும். அது என்ன அப்படின்னா இப்ப இவர்கள் அதாவது வந்து பாத்தீங்கன்னா வெற்றி வீரன் ஒரு இயக்குனர், அவர் என்ன படம் பண்ணியிருக்கிறாரு நமக்கு தெரியல. அவர் வந்து சூரியோட நண்பரா இருந்திருக்காரு. அதே மாதிரி கொட்டாச்சி அவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய படங்கள்ல சின்ன சின்ன வேடங்கள்ல காமெடி வேடங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. மக்களால் அறியப்பட்ட ஒரு காமெடி நடிகர் தான். அவருமே வந்து சூரி மேல சில விமர்சனங்கள் வச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா அவர் வெற்றி வீரன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நானும் சூரியும் சேர்ந்து ஒரு படம் ஒரு கதை எழுதணும். அந்த கதை வந்து நல்ல கதை. இன்னைக்கு வந்து அந்த கதையை நான் வேற ஒரு தயாரிப்பாளர்கிட்ட சொன்னப்ப இந்த படத்தை நம்ம பண்ணலாம், சூரி கிட்ட இருந்து என்ஓசி வாங்கிட்டு வாங்க, நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் வாங்கிட்டு வாங்க, நம்ம பண்ணலாம்னு சொன்னப்ப நானே சூரிட்ட நேரடியா தொடர்பு கொண்டு கேட்டேன். ஒரு என்ஓசி கொடுமச்சான் அப்படின்னு கேட்டேன். அவர் வந்து கொடுக்கல. சரின்னு கேட்டு வச்சுட்டாரு. பல நண்பர்கள் கிட்டத்தட்ட 50 பேரை விட்டு நான் வந்து பேச விட்டேன். அப்ப கூட என்ஓசி தர மாட்டேங்கிறாரு. இந்த என்ஓசி கொடுத்தா எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கும், எனக்கு ஒரு எதிர்காலம் கிடைக்கும். 2 பேரும் சேர்ந்து பண்ண கதையினால அதை என்ஓசி கேட்கறாங்க, அவர் கொடுக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த குற்றச்சாட்டுல நியாயம் இருக்கா, நியாயம் இல்லைன்னா அது அப்படி உண்மையாலுமே ஒரு கதையை அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணி அதை சூரி தர மறுத்திருந்தால் அது சூரி மேல தவறு இருக்கு. நம்ம சூரிய பாராட்டுற நாம அதே நேரத்துல சூரி மேல தவறு இருக்கிறதையும் நம்ம சுட்டி காட்டுறதுக்கு தயங்குறது இல்ல. சூரி மேல தவறு இருக்கு. சூரி அப்படி கேட்டிருந்தா 2 பேரும் சேர்ந்து அந்த கதையை எழுதியிருந்தா அது என்ஓசி கொடுக்கறது தான் வந்து ரொம்ப சரியான விஷயமா இருக்கும். ஏன்னா அப்படி கொடுத்தா ஒரு நண்பனா ஒரு காலத்துல இருந்திருக்கிறாங்க. ஒரு காலத்துல ஒன்னா சாப்பிட்டு டீ குடிச்சு தம் அடிச்சு ஒரே பாயில படுத்து இவன் சட்டை அவன் போட அவன் சட்டை இவன் போட அப்படி வாழ்ந்த ஒரு காலம் இருந்திருக்கு. ஒருத்தர் சம்பாதிப்பாங்க. அந்த மாதிரி நேரத்துல ஒரு 10 பேர் ஒன்னா இருந்தாங்கன்னா ஒருத்தர் சம்பாதிப்பான். ஒருத்தர் அன்னைக்கு ஒரு ஜூனியர் 200 ரூபாய் கொண்டு வருவான். அந்த 200 ரூபாய்க்கு எல்லாரும் சாப்பிடுவாங்க, எல்லாரும் டீ குடிப்பாங்க, எல்லாரும் தம் அடிப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு வேலை கிடைச்சு ஒரு நாளைக்கு கொண்டு வருவாங்க. இப்படிதான் வந்து அந்த சினிமா வாய்ப்பு தேடி வர நடிகர்கள், உதவி இயக்குனர்கள், இன்னும் பலருக்கு இப்படிதான் ஆரம்ப கால வாழ்க்கை வந்து அமைஞ்சிருக்கும். அதுல வந்து எல்லாருமே கிளிக் ஆயிடுவாங்களா அப்படின்னா ஆக மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் கிளிக் ஆவாங்க. அந்த ஒருத்தர் தான் அந்த சூரி. இந்த கேங்ல இருந்து சூரி வந்து பெரிய ஆளா வந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த நட்புக்கு மரியாதை கொடுக்கணும்ல, அந்த நண்பன் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும்ல. நீங்க மட்டும் நல்லா இருந்தா பத்துமா, அந்த நண்பனும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தோட நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் கேட்டவுடனே கொடுத்துருக்கணும். பல பேர் மூலமா தொடர்ந்து கேட்கும் போதும் கொடுக்கலைங்கிறது சூரி மேல இருக்கிற தவறு. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. அந்த என்ஓசி கிடைச்சா அவர் வேற ஒரு படம் பண்ணுவாரு. அவருக்கு ஒரு பெரிய வாழ்க்கை அமையும், ஒரு பெரிய எதிர்காலம் அமையும். சரி, ஓகே, நீங்களே அந்த கதையை பண்ணலான்ற ஒரு எண்ணத்துல இருக்கீங்க. இன்னைக்கு நீங்க ஹீரோவா நடிச்சிருக்கீங்க. இது ஒரு நல்ல கதை, இது நம்ம ஃபியூச்சர்ல பண்ணலாம் ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்குன்னா அப்ப இந்த கதையை 2 பேரும் சேர்ந்து உருவாக்கி இருக்காங்க. யார்? அந்த வெற்றி வீரனும் சூரிய. அப்படி இருக்கும்போது வெற்றி வீரனை நேரடியா வர சொல்லி, மச்சான் நான் இந்த மாதிரி நான் பண்ண போறேன் ஃபியூச்சர்ல, இந்த கதைக்கு ஒரு வெள்ளை போட்டுக்கிறேன், இந்த கதைக்கு ஒரு உதாரணத்துக்கு 50 லட்சம் போட்டுக்கிறேன், இந்த உனக்கு 25 லட்சம், சரி 20 லட்சம் போட்டுக்கிறேன், இந்த உனக்கு 10 லட்சம் அப்படின்னு ஒரு தொகையை வந்து பிக்ஸ் பண்ணி அந்த கதை உரிமையை வந்து அவற்றிருந்து வாங்கி அதை வந்து அவர் கொடுத்திருந்தா அதுவும் சரியா இருந்திருக்கும். இப்படி உதவி செஞ்சிருக்கணும், இல்ல இப்படி உதவி செஞ்சிருக்கணும். 2 இல்லாம அந்த கதையை வந்து நிலுவையில வச்சுக்கிட்டு அதை வந்து இன்னொருத்தனுடைய எதிர்காலத்தை கெடுக்கிறதுங்கிறது
ரொம்ப தவறான விஷயம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொட்டாச்சி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு வந்து ஏதோ ஒரு படத்துல வந்து நடிச்சிருக்காரா என்னன்னு தெரியல. இப்ப சமீபத்துல முன்னாடி நண்பர்கள் தான் நாங்க. ஆமா அவரும் அதே தான் சொல்றாரு, நாங்க எல்லாரும் ஒரு நண்பர்கள் தான். இந்த ஒரு படம் நடிச்சிருக்காரு இப்ப சமீபத்துல, அவங்க மகளும் நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த படத்தினுடைய ப்ரொமோஷன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. செய்யலாமே, ஏன் செய்யக்கூடாது? விஜய் சேதுபதி பண்றாரு, சுட்டி காட்டுறாரு. விஜய் சேதுபதி பண்றாரு, சின்ன படம் பெரிய படம் பார்க்க மாட்டாரு. ஆனா இவர் வந்து பாருங்க எதுவுமே பண்ண மாட்டாரு. விஜய் சேதுபதி எல்லாம் பல பேருக்கு பண்றாரு. விஜய் சேதுபதி எல்லாம் கோயில் கட்டி கும்பிடணும். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல அவர் உதவி செஞ்ச அவர் கூட இருந்த நண்பர்களுக்கு படத்தை இயக்குற வாய்ப்பை கொடுக்கறாரு, நடிக்க வாய்ப்பு கொடுக்கறாரு. அதான் சொல்றேன், நடிக்க வாய்ப்பு கொடுக்கறாரு. அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரொமோஷன்ஸ், ஃபர்ஸ்ட் லுக், ஆடியோ ரிலீஸ், அது இது எல்லாமே விஜய் சேதுபதி பண்ணி கொடுக்குறாரு. நீங்க ஃபர்ஸ்ட் லுக்கு எங்கேயுமே இப்ப போவேன், நாங்க முந்தி மாதிரிலாம் கிடையாது. நேரடியா அவர் வீட்டுக்கு, கொட்டாச்சி அவர் வீட்டுக்கு, சூரி வீட்டுக்கு போனா அந்த ஃபர்ஸ்ட் லுக்க சூரி ரிலீஸ் பண்ற மாதிரி ஒரு போட்டோ, ஒரு வீடியோ, அது சோசியல் மீடியால நீ போட்டா சூரி ஒரு பிரபலமான நடிகரா இருக்கிறதுனால சூரி வந்து இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணிருக்காருன்னு சொல்லும் போது அந்த படத்துக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும், மக்கள்கிட்ட அந்த படம் போய் சேரும். இதுதானே சரி. இதை செய்யக்கூடாதா? இதை செஞ்சு கொடுக்க கூடாதா? இது தப்பு. சூரி பண்றது தப்பு, முழுக்க முழுக்க தப்பு. இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகள் செய்யலாம். இப்ப ஒருவேளை கொட்டாச்சி வந்து எனக்கு 10 லட்சம் கடன் ஆகி போச்சு, நீ குடுறா மச்சான்னு கேட்டா கொடுக்க வேண்டாம். என் பையனுக்கு ஃபீஸ் கட்டணும், காலேஜுக்கு கொடுக்க வேண்டாம், ஸ்கூலுக்கு கட்டணும், மருத்துவ செலவு எதுக்குமே நீ கொடுக்க வேண்டாம். ஏன்னா அதெல்லாம் வந்து தனிப்பட்ட ஒரு உதவி. அது நீங்க கொடுக்கறதும் கொடுக்காதும் உங்களுடைய தனிப்பட்ட விஷயம். அது நீங்க கொடுக்கலனாலும் தப்பு இல்லை. ஆனா இது தொழில் ரீதியான உதவி. உங்க கூட இருந்தவங்க அதே தொழில இருக்கிறாங்க. அப்ப அந்த தொழிலுக்கு நேர்மையா நீங்க வந்து அவங்களுக்கு சின்ன சின்ன உதவிகள் செஞ்சு கொடுத்தா அவங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் இல்லையா? அதுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இல்லையா? ஏன் அவர் சொல்லியிருக்காரு, ஒரு மச்சான் ஒரு ட்விட் போடுறா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏங்க ட்விட் போடுறதுல என்னங்க வந்துச்சு? வீட்டுல இருந்து ஒரு ட்விட் போட முடியாது அவங்களால. சோ இதை கூட நீங்க செய்ய, ஆடியோ பேசி கொடு, நான் வந்து அந்த ஆடியோ போட்டு ப்ரொமோஷன் பண்ணிக்கிறேன்னு கேட்டேன். எதுவுமே பண்ண மறுத்திருக்கிறார். அப்படின்னும் போது அது அவங்களை காயப்படுத்திருக்கு. காயப்படுத்ததான் செய்யும், அது நியாயம் தானே. அவர் ஒரு பெரிய ஆளா வந்துட்டாருன்னும் போது அவர் நமக்கு காசு பணம் கொடுக்க வேண்டாம், தொழில் ரீதியான உதவி செஞ்சா அவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு சின்ன வெளிச்சம் கிடைக்காமலும் போகலாம். கிடைக்கலாங்கிற ஒரு எதிர்பார்ப்போட தானே போயிருக்காங்க. அப்ப அதை செஞ்சு கொடுத்துருக்கணுமா இல்லையா? அப்ப செஞ்சு கொடுக்கலங்கிறது நிச்சயமா வந்து 100% தவறான விஷயம். ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா கூட இருந்தவங்களுக்கு உதவி செய்யறதுல எல்லாம் ரஜினிகாந்த் மாதிரி ஒரு ஆள் வரவே மாட்டாருங்க. பிலிம் இன்ஸ்டியூட்ல படிச்சார் நட்ராஜன் ஒருத்தர், தாடி வச்சுட்டு, உங்களுக்கு தெரியும். வள்ளி படத்தோட டைரக்டர், அன்புள்ள ரஜினிகாந்தனுடைய படத்தினுடைய டைரக்டர். ரஜினிகாந்த் பீக்கா இருக்கும் போது அன்புள்ள ரஜினிகாந்த்னு ஒரு படத்துக்கு சும்மா ஒரு கேமியோவா ஒரு வாரம் வந்து நடிச்சு கொடுக்குறாரு. அது ரஜினிகாந்த் படமா மாறுச்சா? அப்ப அதுக்கு ஒரு வியாபாரம். ரஜினிகாந்த் படம் தானே. அப்ப அது மீனா நடிச்ச படம், பேபி மீனா நடிச்ச படம். மற்றபடி பாத்தீங்கன்னா ஸ்கூல்லே எடுத்திருப்பாங்க, சின்ன பட்ஜெட் படம். ஆனா ரஜினிகாந்த் வந்து ஒரு வாரம் பெருந்தன்மையா நடிச்சு கொடுத்தாரு. அந்த ஒரு வாரம் பெருந்தன்மையா நடிச்சு கொடுத்தது ஒரு பெரிய வெளிச்சத்தை அந்த இயக்குனர் கொடுத்துச்சா, அந்த வாய்ப்பை பெற்று கொடுத்துச்சா, அடுத்த ஒரு வேறு சில படங்கள் பண்றது உதவியா இருந்துச்சா அந்த நட்ராஜ்ங்கிறவருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா பிற்காலத்துல அந்த நண்பருக்காண்டி ரஜினியே படம் தயாரிக்கிறார். வள்ளின்னு ஒரு படம், அந்த படத்துக்கு அவர் டைரக்டரா போடுறார். ரஜினி தயாரிச்சு நண்பன் டைரக்டரா போடுறார். சோ இது மாதிரி வந்து நிறைய உதவிகள் வந்து ரஜினி அவருடைய ஆரம்ப கால படங்கள்ல எல்லாத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா, நான் சொல்றது 80s பிகினிங் எல்லாம் பாத்தீங்கன்னா நட்ராஜுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏதாவது ஒரு சீன்ல அந்த நட்ராஜுங்கிற நண்பர் வந்து நடிப்பார். ரஜினி சிபாரிசு பண்ணுவார், அந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுங்க. ஒண்ணும் இல்ல, பைரவி அந்த ரஜினி ஹீரோவா நடிச்ச படம், அது அப்பதான் டைரக்டர். அப்ப அதுல ஒரு காட்சி இருந்துச்சு, சின்ன ஒரு கேரக்டர். அந்த கேரக்டருக்கு நட்ராஜ் கொடுங்களேன் சார்னு சொல்லி நட்ராஜ சிபாரிசு பண்ணி நட்ராஜ நடிக்க வச்சது ரஜினி தான். அங்க ஒரு சம்பளம் கிடைக்குது அவருக்கு, அங்க ஒரு வாழ்வாதாரம், அவரோட குடும்பத்தை நடக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்றாரு. இது யார் பண்ணுவா? யாருமே பண்ண மாட்டாங்க. ஆனா ரஜினி பண்ணார். ரஜினி கண்டக்டரா இருக்கும் போது ராஜ் பகதூர்னு ஒருத்தர் எல்லாருக்கும் தெரியும். அவரை இன்னைக்கும் பாருங்க, ஏதாவது அவார்டு வாங்குற ஃபங்க்ஷனா இருந்தா கூட, பத்மபூஷன், பத்மஸ்ரீ, எந்த அவார்டு வாங்குற ஃபங்க்ஷனா இருந்தாலும் அவங்க அண்ணன் முதல் வரிசையில, அவங்க அப்புறம் மனைவி, அப்புறம் குடும்பம், அப்புறம் அந்த ராஜ்பகதூர். சோ எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு பாருங்க ஒரு நண்பருக்கு, எந்த அளவுக்கு முக்கியத்துவம். இதுதான் எளிமை. ஆக்சுவலா இதுதான் எளிமை. இதுதான் எளிமைங்கிறது இல்ல சார், இது எளிமையை விட்டுருங்க. இதுதான் வந்து மனிதாபிமானம், இதுதான் நட்புக்கு மரியாதை கொடுக்கிறது. காலம், நீங்க உங்களுக்கு பணம், காசு, புகழ், பேர் என்ன வேணா கொடுக்கலாம், காலம் கொடுப்போம். ஆனா அந்த நேரத்துல உங்களுக்கு ஆரம்பத்துல சோறு போட்டு இருப்பான்ல, ஒரு டீ வாங்கி கொடுத்து இருப்பான்ல, இருப்பான்ல, அவனை நீங்க நினைச்சு பார்க்கணும்ல. அந்த நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு ரஜினி முதலிடம். அதே மாதிரி விஜய் சேதுபதியில இருந்து, ஏன் நம்ம லொல்லு சபால இருக்கிற எல்லாருமே ஒரு சந்தானம்,
இன்னைக்கு வந்து சுவாமிநாதன்ல இருந்து லொல்லு சபா மாறன்ல இருந்து பல பேருக்கு நீங்க பாருங்க, சந்தானம் படம்னா அந்த கூட்டமே இருக்கும், ஆமா லொல்லு சபா கூட்டமே இருக்கும். பல பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த லொல்லு சபால இருந்த ஒரு டைரக்டர் ஆக்கி இருக்காரு. ஆமா லொல்லு சபால இருக்கிறவங்க எல்லாருக்கும் நடிக்க வாங்கி கொடுக்குறாரு. பாசன்ற பாஸ்கரன் எல்லாம் பாருங்களேன், எத்தனை பேர் லொல்லு சபால இருந்து இருப்பாங்க, ஆமா அத்தனை பேருக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்து அத்தனை பேருக்கும் உதவி பண்ணி பண்ணாரா இல்லையா, Correct. பண்றாரா இல்லையா. அதே மாதிரி Correct. சிவகார்த்திகேயன் பண்றாரு. ஏங்க கவுண்டமணி பண்ணுவாருங்க. அப்படியா கவுண்டமணி, ஆமா, நாடக நடிகர் கவுண்டமணி. ஆமா எல்டம்ஸ் ரோடு இருக்கு இல்லையா, டி ஆமா. நகர்ல, உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சிருக்கும், கரெக்ட் தேனாம்பேட்டையில. ஆமா அந்த எல்டம்ஸ் ரோட்ல எல்டம்ஸ் லாட்ஜ்னு ஒரு லாட்ஜ் இருந்துச்சு. அதுலதான் கவுண்டமணில இருந்து, செந்தில்ல இருந்து, ஒரு விரல் கிருஷ்ணாராவுல இருந்து நிறைய பேர், பாரதி ராஜால இருந்து, இளையராஜால இருந்து பல பேர் சினிமால இன்னைக்கு பெரிய பெரிய ஆளா இருக்கிறவங்க, நம்ம ஜனகராஜ்ல இருந்து பல பேர் வந்து அங்க இருந்தாங்க. அந்த சின்ன சின்ன ரூமா இருக்கும், 10 ரூம் கூட இருக்காது, அதுல 4-5 பேர் ஒன்னா இருப்பாங்க. எஸ்பிபில இருந்து எல்லாம் இருந்தாங்க. அதுல வந்து கவுண்டமணி இருந்த காலகட்டத்துல, நாடகத்துல நடிச்சிட்டு இருந்த காலகட்டத்துல கூட இருந்தவங்களுக்கு சினிமால இவர் பிரபலமானதுக்கு அப்புறம், டே அந்த வெள்ள சுப்பையா, அதாவது அவர் சொல்ற ஸ்டைல் என்ன, டே அந்த வெள்ள சுப்பையா அந்த ரோல் கொடுக்க சொல்றா, டே அந்த இவனுக்கு பசி நாராயணன் கொடுக்க சொல்றா, இந்த கருப்பு சுப்பையா கொடுக்க சொல்றா, டே அவனுக்கு இதை கொடுக்க சொல்றா, டே இவனுக்கு இதை கொடுக்க சொல்றா அப்படின்னு சொல்லி கை காமிச்சு விட்டுருவார். ஓகே அப்ப அவங்க கவுண்டமணி பாப்புலரான நடிகரா, அவர் சொன்னா தட்ட மாட்டாங்கல்ல, கொடுப்பாங்க. ஏன், வடிவேலு சுயநலவாதி, யாருக்கும் எதுவும் செய்ய மாட்டாரு, காசு கொடுக்க மாட்டாரு, எதுவுமே பண்ண மாட்டாரு, அது பரவாயில்லைங்க. அவர் தனிப்பட்ட முறையில காசு கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஆனா அவர் ஒரு காலகட்டத்துல 20 வருஷம் கொடி கட்டி பறந்தப்ப நீங்க பாத்தீங்கன்னா வடிவேலுவோட ஒரு கூட்டம் இருக்கும். ஆமா வடிவேல் 15-20 பேர் இருப்பாங்க. Correct. அந்த 15-20 பேருக்கும் வடிவேலு வாய்ப்பு கொடுப்பார், டெய்லி வாய்ப்பு கொடுப்பார். அதாவது ஒரு சீனு டைரக்டர் எழுதியிருப்பாரு, வடிவேலு கூட ஒரு 4 பேர், அப்படி அவ்வளவுதான் இருக்கும். சீன் பேப்பரை வடிவேலு வந்து படிப்பாரு. இது என்ன சீனு, 4 பேர் இருக்காங்களா அப்படின்னோடனே, டேய் அசிஸ்டன்ட் ரைட்டர் கூப்பிட்டு அவங்கள இவனை வர சொல்லு, அவனை வர சொல்லு, அவனை வர சொல்லு, இவனை வர சொல்லு, இவனை வர சொல்லு, அவனை சொல்லு, 16-18 பேர் கொண்டு வந்துருவார். ஓகே டைரக்டர் வந்து ப்ரொடியூசரோ டைரக்டரோ போய் சொன்னேன், என்னன்னு நான் 4 பேர் தான் வச்சு சீன் எழுதியிருந்தேன், நீ 16 பேர், யோ என்னையா கொடுக்க போற, 2000 கொடுக்க போறியா, 16 பேருக்கு 2000 என்ன வந்துருக்கிய, நடிகனுக்கு கோடிகள்ல சம்பளம் கொடுக்குறீங்க இல்லையா, கொடுங்கய்யா, பாவையா கஷ்டப்படுறாங்கய்யா, குடிய அப்படின்னு சொல்லிட்டு 16 பேர் ஆக்கி அந்த சீனை வந்து மாசா கிரியேட் பண்ணி எல்லாருக்கும் வேலை வாங்கி, எல்லாருக்கும் அந்த 16 பேருக்கும் டைலாக் இருக்கா, 16 பேர் நடிக்கிறாங்களா அப்படின்னா நடிக்க மாட்டாங்க. அதுல 4 பேர் தான் நடிப்பாங்க எழுதினபடி சீன் பேப்பர்ல. ஆனா கூட இருந்து கோரஸா மாஸ் பண்றது, அண்ணே அப்படிங்கிறது, ஜால்ரா போடுறது, ஜிங்கி அடிக்கிறது, இதெல்லாம் வந்து ஆளுங்களை வச்சு சும்மா இப்படி இப்படி நகுசு வேலைக்கு கூட ஆளுங்களை வச்சுட்டு அவங்களுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுப்பாரு. இது எல்லாருமே பண்ணி விவேகலாங்க. ஆமா அவருக்குன்னு ஒரு கேங் உண்டு, அவருக்குன்னு ஒரு கேங் உண்டு. அது இல்லாம நான் ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க, குமரிமுத்துன்னு ஒரு நடிகர் இருந்தார்ல. குமரிமுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவை விவேக் வீட்டுக்கு போயிருக்காரு. அண்ணா வாங்க, நான் என்னென்ன சொல்லுங்க, தம்பி எனக்கு ஒரு உதவி பண்ணணும் தம்பி அப்படின்னு. என்ன சொல்லுங்க என்ன அப்படின்னு இருக்காரு. ஒண்ணும் இல்லை தம்பி, ஒரு விழா நடத்துறாங்க இலங்கையில, நீங்க வந்து அந்த விழாவை நடத்துறேன்னு அந்த ஆர்கனைசர் வந்து சொல்றாரு, ப்ரொடியூசர் சொல்றாரு, நீங்க வந்தீங்கன்னா எனக்கு உதவியா இருக்கும் தம்பி, நீங்க வந்து ஹெல்ப் பண்ண முடியுமா தம்பி அந்த விழாக்குன்னு கேட்கிறாரு. எவ்வளோ எனக்கு கொடுப்பாங்க எனக்கு சம்பளம் வரதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. 2 லட்சம் வாங்கி தரேன் தம்பி. அப்படியா, சரி வரேன் சொல்லுங்க அப்படின்னோடனே விவேக் போறாரு. அந்த இலங்கையில் அந்த விழா நடக்குது. அதுல வந்து முடிஞ்சோன்னா அன்னைக்கு ஈவினிங் வந்து ரூம்ல இருக்காங்க எல்லாரும். குமரிமுத்து வந்து அந்த ஷோ ப்ரொடியூசரை கூட்டு போறாரு விவேக் கிட்ட. ஏன்னா அந்த 2 லட்சம் கொடுக்கணும்ல, அதுக்காண்டி கூட்டு போறாரு. அடுத்த நாள் காலையில தான் ஃபிளைட்ல கிளம்புறாங்க. ரூம்ல கூட்டு போய், அண்ணன் ப்ரொடியூசர் இவர் தான் அப்படின்னா, அப்படியா சொல்லுங்க அப்படின்னா, இந்தாங்க சார் உங்க 2 லட்சம் அப்படின்னு. அந்த 2 லட்ச ரூபா கையில வாங்கினவர் குமரிமுத்துவை பார்த்து, அண்ணா உங்களுக்கு 50,000 ரூபா கொடுப்போம், அவருக்கு எவ்வளவு கொடுப்பாங்கன்னு கேட்டிருக்காரு. 50,000 ரூபான்னு சொல்லியிருக்காரு. 50,000 ரூபா கொடுக்கறதா சொன்னாங்களே, கொடுத்துட்டாங்களா? கொடுத்துட்டாங்க தம்பி, எனக்கு 50,000 ரூபா அப்படின்னா, இந்தாங்க இந்த 2 லட்சம். உங்க பொண்ணுக்கு கல்யாணம்னு சொன்னீங்கல்ல, உங்க பொண்ணு கல்யாணத்தை வந்து ஜாம் ஜாம்னு நடத்துங்க, வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த 2 லட்சத்தை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கொடுத்துருக்காரு. ஓகே, குமரிமுத்து வந்து ஏதோ ஒரு காணொலியில வந்து கண்ணீர் விட்டு அழுதுருக்காரு, நீங்க கூட பாத்துருக்கீங்க. சோ இதுதான் வந்து மனிதாபிமானம், இதுதான் மனிதம், இதுதான் வந்து செய்யணும். நம்ம வந்து யாருமே வந்து நம்ம கொடிகட்டி காலங்காலத்துக்கு பறக்க போறது இல்லை. நம்ம நீங்களோ நானோ 1000 வருஷத்துக்கோ 500 வருஷத்துக்கோ 200 வருஷத்துக்கோ வாழ போறது, ஏன் 100 வருஷத்துக்கே வாழ போறது இல்லை. 70-80ங்கிறதே கிரேஸா இருக்கு. 65-70 என்ன, எப்ப, இப்பயா அப்பயா எதுவுமே நமக்கு தெரியாதுன்னும் போது சின்ன சின்ன உதவிகள் செஞ்சா மற்றவர்கள் சந்தோஷப்படுவாங்க, மற்றவர்கள் வந்து நல்லா இருப்பாங்க அப்படின்னா அந்த உதவிகளை செய்யலாம். அதே நேரத்துல இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சாரம் கட்டி 2 நாள் தான் அடிச்சாரு போனாரு, இந்த மாதிரி விமர்சனங்கள் பண்றாங்கல்ல கொடுக்கலைங்கிறதுக்காண்டி, அதுவும் தவறு. அதையும் நம்ம கண்டிக்கணும். அவருடைய உழைப்பை வந்து கேவலப்படுத்தியோ கொச்சைப்படுத்தியோ பேசக்கூடாது. அவர் உழைத்தார் என்பதுல மாற்று கருத்தே கிடையாது. அதையும் நம்ம வந்து கொடுக்கலைங்கிறதுக்காண்டி வீடியோ வந்து பிரஸ் மீட் முன்னாடி உட்காந்துட்டு கேவலமா பேசக்கூடாது. அதுவும் நம்ம கண்டிக்கிறோம். அப்படி கேவலமா பேசுறவன் நல்ல நண்பனாவே இருக்க மாட்டான்.
புரியுது. அது இப்ப கொட்டாச்சி கூட ஏதோ ஒரு வார்த்தை ஆமா, சொல்லிட்டாரு போல, மன்னிப்பு உடனே கேட்டு. மன்னிப்பு கேட்டார். ஆமா. ஏன்னா தவறு செய்யறது மனித இயல்பு. நம்ம செஞ்சது எல்லாருமே நம்ம தவறு செய்யாமலாம் இருக்க மாட்டோம். இப்படி தவறு செஞ்சதுக்கு அப்புறம் மன்னிப்பு கேட்கிறாரு பாருங்க உடனே. நண்பன், நீ என்னைக்குமே எனக்கு நண்பன் தான்டா சூரி அப்படின்னு சொல்றாருல்ல. அதுதான் அவர் மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் இருந்திருக்கும். வீட்டுக்கு போயிருப்பாரு, கொண்டாடி சொல்லியிருப்பாங்க, ஏங்க இப்படி எல்லாம் பேசலாமா, எவ்வளவு உதவி பண்ணியிருக்காரு, உங்க நண்பர் தான், நாங்க இப்படி பேசலாமா அப்படின்னா அந்த மனசுக்குள்ள உறுத்த ஆரம்பிச்சிச்சு பாத்தீங்களா. உறுத்தணும்னு மன்னிப்பு கேட்கிறாங்க பாத்தீங்களா. அங்க அவர் வந்து நம்ம எந்த குற்றமே அவரை சொல்ல முடியாது. மன்னிப்பு கேட்டவனே நம்ம என்னைக்குமே மன்னிச்சிடணும். அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா சூரி நல்ல மனிதர், அது மாட்டுக்கருத்து கிடையாது. ஆனா ஏன் இப்படி நடந்துக்கிறாருன்னு தெரியல. உண்மையாவே இதெல்லாம் உண்மையா இருந்தால் இதெல்லாம் வந்து சூரி சரி பண்ணிக்கிட்டாருன்னா இன்னும் பெரிய உயரத்துக்கும் உச்சத்துக்கும் சூரி போவாரு, இன்னும் பெரிய வாழ்க்கையை சூரி வாழ்வாரு. அதுதான், அது சூரி தான் அதுக்கு பதில் சொல்லணும். புரியுது சார். ரொம்ப நன்றி சார். உங்களோட நேரத்துக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சார். நன்றி.